ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சம்பா புட்டு எப்படி அவிக்கலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு சம்பா புட்டு அரிசின்னு நான் சொல்லி கடையில் வாங்கி அதை நல்லா நனைச்சி காய போட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி காய போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க வறுத்து. ஏன்னா வறுத்து வச்சா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும், அதனால் வறுத்து வச்சுருக்காங்க. அது அந்த மாவு வந்து இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சமாக உப்பு எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணுங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தண்ணி கொஞ்சமாக அப்படி தெளித்து பிசையணும். இது சம்பா புட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம மற்ற புட்டை விட சம்பா புட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. புட்டு மாவு கடையிலேயே கிடைக்கும். இருந்தாலும் நான் அரிசி வாங்கி தனியாக புட்டு அரிசி நிற்கிது, அதை வாங்கி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி தெளித்து தான் அது வரவே எடுக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த பதம் போதும், இது கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள் நம்ம கையில் வச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சாச்சுன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான பதம். தண்ணி தெளித்து தான் மாவு விரவணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிரும். தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா தண்ணி ஆயிரும். அதனால் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த பதம் தான் கரெக்டான பதம். இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம இனி எப்படி அவிக்கலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ எப்படி அவிக்கலாங்கிறத பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் புட்டு தோண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அடியில் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அடியில், கொஞ்சம் தேங்காய், அப்புறமா மாவு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மாவு. இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேங்காய் செலவாகுங்க. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சமாக தேங்காய், மாவு, கொஞ்சமாக தேங்காய். இப்போ இதை நம்ம இங்கே பாருங்கள் புட்டு தோண்டியில் தண்ணி ஊற்றி அடுப்பில் அங்கே பாருங்கள் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அது மேலே நம்ம இந்த குழாயை வச்சுக்கிட்டு மூடிக்கலாங்க. அவியட்டும். அவிஞ்சிடுச்சின்னா இதை பாருங்கள், இதில் 3 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இது வழியாக ஆவி வருங்க. நல்லா அவியட்டுங்க. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இனி எடுத்து பார்க்கலாம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு. இது பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் வந்து அப்பளம் வறுத்து வச்சுக்கலாம். அது இல்லாமல் சிறுபயிறு இல்லையா, சிறுபயிறு அவிச்சு அப்பளம் வறுத்து போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.